இந்த துரப்பாண்டி யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். வணக்கம் தலைவரே. வாயா துரப்பாண்டி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் தலைவரே. உட்காரியா. என்ன காலகாலத்துல வந்திருக்க? காபி பீ குடிக்காயா? காப்பி குடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வருவனா தலைவரே? அந்த இளவெடுத்த பய நம்ம சரக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு ஜவடால் பேசிட்டு இருக்கான் தலைவரே. நீங்க என்னடா காப்பி குடிக்கிறியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏயா கடத்தல் பொருளை பிடிக்க வேண்டாம்னு ஒரு சட்டத்தை போட்டுருமாயா? காமெடி பண்ணாதீங்க தலைவரே. கடத்தல் பொருளா பிடிக்கதாயா செய்வா? பிடிபடாம இப்படி தொழில் நீதாயா தெரிஞ்சுக்கணும். என்னத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது தலைவரே? தரையில போனாலும் பிடிக்கிறான், தண்ணியில போனாலும் பிடிக்கிறான். இந்த நாசமா போனவை இருக்கிற வரையில நாம நிம்மதியா தொழில் பண்ண முடியாது தலைவரே. சரியா, என்ன செய்யலாம் நீயே சொல்லியா? வேற என்ன, அவனை வெளியூருக்கு தூக்கி மாத்தணும் தலைவரே. சரியா, மாத்திரலாம். அவனை வர்றவனும் அதே மாதிரி தான் என்ன செய்யறது? எவனோ ஒரு எதுக்கு தலைவரே கொண்டு வரணும்? நம்ம சேகர் இருக்கான்ல, அவனை கொண்டு வந்துருவோம். எங்கயா இருக்கான் அவன்? இங்க பாரு, என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு இங்க கூட்டு வந்திருக்க. அண்ணனுக்கு தெரிஞ்சே சங்க எடுத்துறாரு உடனே. உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. தேவையில்லாம மூக்கணும் அடிக்கிறீங்க, பாத்துக்கிடுங்க. பின்னாடி பிரச்சனை ஆயிடும். ஏபிட்ட காசு வாங்கிட்டு உத்திர எடுக்க போறேன். உத்திரணும். என்ன சுட போறேன்? என்ன உன்னை சுட போறேன்னு யாருல சொன்னது? சேகரே சொல்லுங்கண்ணா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன தூத்துக்குடிக்கு மாத்த சொல்லிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் கைக்கு வந்தவன வாங்கிட்டு வந்து சேரு. ஓகேண்ணா, ஓகே. சரிண்ணா. பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா? நீங்க தாங்க லேட்டு. நான் காலையிலே போன்ல சொல்லிட்டேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாருங்க. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சித்தி வீட்லயே போய் தங்குங்க. இந்தாங்க உங்க பணம். இல்லங்க, உங்களை முன்ன பின்ன தெரியாதா, அதான். அப்புறம் என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம். என் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அப்படியாங்க உங்களை ஏமாத்திர போறோம்? ஒரு நல்லவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் கிளம்புறேன். நீங்களும் வரீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்டு வரா. நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிங்க. இல்லை மச்சான், ஆவி பால் இருக்குன்றான், ஆரோக்கிய பால் இருக்குன்றான், அமிர்தா பால் இருக்குன்றான். அப்படி இல்லைன்றான். ஏன் கேளு. பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிட போற ஒரு பிள்ளைய ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே. பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தமா குடிச்சோமா போனோமான்னு அந்த புள்ள பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். சொல்றது என்னல தப்பு இருக்கு? 50 ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாம்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது தப்புதான்ல. தப்பா? நீ வேற. நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள ஊரை விட்டே போயிருக்கும்ல. இல்ல ஒரு வயசு புள்ள ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது. கூட வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரும். ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அரவேட்டு. நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல குடியா, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வருது பாரு ஆளும் மூஞ்சியும். நாள் பூரா குடிக்க வேண்டியது, ராத்திரி பூரா பரதேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது. ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான். எனக்குன்னு அந்த வாட்சாம் பாரு. உன் காசுல குடிக்கனா உன் உழைப்பத்தீங்கண்ணா. நான் எங்க போனா உனக்கு என்ன? அப்படின்னா உன் மேல எனக்கு அக்கறை நினைக்கிறேல. ஆமா, உங்க அக்கறை பத்தி தான் தெரியுமே. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஊர் மக்கள்கிட்ட பத்தி பொல்லாப்பு சொல்றதே பொழப்பா போச்சு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சு கொடுக்கணும் தோலிச்சா. பெருசா பேச வந்துட்டாரு. ஒழுங்கா படிச்சிருந்தேனா என் தலை அடமான வச்சு கூட உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துப்போம்ல. கிழிச்ச படிச்சவன் எத்தனை பேர் வேலை விட்டுலாம் ரோட்ல தெரியாம தெரியுமா? எனக்கு படிப்பு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கியா நீ? அதை விட்டு படிக்கல பழைய பஞ்சாயத்தே பாடிக்கிட்டு இருக்க. பேசுறா பேசு. உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்கேன். என்ன பெத்த வளர்த்தன்ற? நீ வளர்க்கறதுல நான் பச்சை குழந்தையாவே இருந்திருப்பேனா? 13 வயசுல மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போனேன். அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுல தான் நீ அட்வான்ஸே கொடுத்த. சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் ஷெட் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி.
நீ பார்த்த கிடக்க நான் பார்த்திருந்தேனா என் சொத்துல சல்லி காசு கூட கிடக்காதுல. ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை, 40 கோடிக்கு சொத்து இருக்கு. குடிக்க கஞ்சிலனா கூட கோவத்துக்கு அளவில்ல. பாருடி உன் புள்ள பேசுற பேச்ச. ஏன் காலங்காத்தால அவங்கிட்ட வம்புக்கு போறீங்க? அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியுமில்ல. ஆமா, அப்புறம் ஏன் சொன்னா அப்படியே கேட்டுற அவங்கிட்ட போறாரு. பேச கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தாடா அவரு காப்பி. கத்தி கத்தி களைச்சு போயிட்டாரு. அவருக்கே கொடு, தெம்பா பேசுவாரு. இந்தாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. புடவை புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வா, 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 வா. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது டேய், இதுக்கு ஏன்டா வாய ஆண் புலக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமனா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா இல்ல 300 ரூபா இருக்கு. சரி போ போ. ச்சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன இவன் பொண்டாட்டி எப்படி வாழ்றாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில சால்வ் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சுட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க. எப்படி இருக்கு? இத பாருங்க எப்படி இருக்கு. பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா? அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு. அண்ணா வணக்கண்ணா. வாயா சேகரு, உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்மோட வருவேன்னு பார்த்தேன், இப்படி வந்து நிக்கிற. அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் போய் டியூட்டில ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். மரியாதை கொடுக்கிற விஷயத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரல இப்படிதாயா இருக்கிற. சேகரு, ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ண விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதான் உன்னை வர வச்சேன். விடுங்க அண்ணன், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே ஒரு இடைஞ்சலும் இருக்காது. நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க. அதாயா வேணும். சேகரு, குவார்டர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீடு இருக்கு, அதுலயே நீ தங்கிக்க. சரிண்ணே. கோபாலு, அண்ணா. நம்ம வீட்டு சாவி அவர்கிட்ட கொடுத்துரு. வீட்டுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு அத்தனையும் வாங்கி போட்டுரு. சரிங்க. என்ன சேகர், சரிதானே? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நீ போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா வரேண்ணே. போயிட்டு வா. ஹலோ செல்வமா? என்னல அன்னைக்கு பணம் வாங்கினல அந்த புள்ள போன் பண்ணுதுல. ஒருவேளை அந்த புள்ள ஃபெயில் ஆயிருக்குமோ? இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல. கேட்டா நீ வாய மூடல. பிச்சனே, இந்த பேப்பர் எடுனே. டேய், அந்த புள்ள பாஸ் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன, பாஸ் பண்ண வாத்தியார் ட்ரீட்டுக்கு இன்னும் 2000 ரூபாய் கேள்ல. உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த மூடிட்டு வேலைய பாருல. ஹலோ ஹலோ செல்வமா? ஆமாங்க, நான் தேவி பேசுறேங்க. எங்க போன் பண்ண கட் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே, பாஸ் ஆயிருப்பீங்களே. ஆமாங்க, அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு எப்போ தெரியுங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு. ஒரு தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன், சொன்ன மாதிரியே நடப்பேன். இப்போவாது என்ன நம்புறீங்களா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணா நகர்ல இருக்கேங்க. நான் மில்லர்புரத்துல இருக்கேன், வர முடியுமா? வரேங்க. ஏய் வா போலாம். எங்க? அதான் அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். போல, மூடிட்டு வேலைய பாப்பியா? போல போ. அந்த பொண்ணு லக்குல பாஸ் ஆயிருக்கு. நொக்குல கணேசா காப்பாத்துறேன்னு ஏண்டதான் ஓடி வரணும் பாரு. என்னண்ணே, அருவா காட்டினா அந்த அதிர்ச்சியிலே போய் சேர்ந்துருவேன். நீ எல்லாம் வீர மாதிரி பேசுறியாக்க, வேலையை பாரு. போயா துரு. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே. வணக்கண்ணே. நீ யாரு?
என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனர். இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாளையங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதிடுமே. ஞாபகம் நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது கொடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சத்தை எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வயப்பழக்கும், ஒரு பணக்கார வயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு வந்தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்டம் நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது? நீ செயின ஆட்டை போட்டதை நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? நிக்குது. அண்ணாடி பேவுல ஆட்டைய போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அடாத பயவில்லை, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பேனாடா. என்னடா தூங்கிட்டு இருக்க? சவாரி போல இல்லல, அவ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாள. எவ அவ? அதான் தேவி. யார் அந்த ஆவி? அதான் காசு கொடுத்ததுல பாஸ் பண்ண சொல்லி அந்த பிள்ளை தான்ல. அவ தான் பாஸ் பண்ணிட்டாளே, அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்றா. அட கூமுட்ட, அவளை நான் லவ் பண்றேன்ல. ஏல அதையால ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்கா? அந்த கருமத்தை ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட தான் போன் இல்லையே. வீடாவது தெரியுமா? வீடும் தெரியாது, ஏரியாவும் தெரியாது. அவகிட்ட போன் நம்பர் கொடுத்து வந்திருக்கேன். அவளா போன் பண்ணா உண்டுல. நான் ஒன்னு சொல்லட்டா? அவ வாழ்க்கை இந்த தருதல் அவர் தலையில தப்பாளி இருந்தா கண்டிப்பா தேடி வருவா. வரலனா இல்லனா இவன் கூட ஓடிப்போ, மூடி வேலை பார்க்க வர்றா. இல்ல காசுல காதல் கனவு. உட்கார்ல எல்லாரும் ஏன் வெளியே போங்க. போலீஸ்க்கு யார்ல போட்டு கொடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண்ணே. கத்து கொடுத்தவங்கிட்டே வேலையை காட்டுறானா அவன்? நம்ம சரக்க மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில இருக்கிற பண்ணி கூட உரசிப்பாக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்கு இசக்கி அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகிய போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்க்க சொல்லு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிரா எவனுமே முளைக்க மாட்டான்.
புரியுதா? வா. கல்ல வச்சு ஒரு போன் போட்டுருமா இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரிசோர்ல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேட குக்கர் இதெல்லாம் ஆடியா போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. இதுதான் ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சையா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டைய போடுவாங்க. பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். முதல்ல வந்த வேலையை பாரு. சேர்றா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி சரி, 200 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம். வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அப்படியே போடு பாஸ். அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஏன்? ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்ட திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியில உள்ள போற பார்த்து ஏமாத்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இந்த மீல விடவே மாட்டேன்டா.